நான் வேற மாதிரி ப்ரோ, நான் அவனே இல்லை. லக 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 லைக்கு. ஸோ இப்போ நம்ம மலேசியா பினாங்கில் இருக்கோம். நம்ம ஸ்னேக் டெம்பிளை சுற்றி பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் ஒரு பயத்தில் விறுவிறுத்து இருக்கோம். அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து சாப்பிடலாமா? நான் இப்போ மலேசியாவில் பினாங்கில் இருக்கேன். பினாங்கில் ஜார்ஜ் டவுனில் இருக்கேன், ஐலாண்டில். Flashback, thought you got mad, then he didn't crack that. In and out of dolo when the new mats. To the boys were on him and he crashed that. Till they came back, man, I don't act like. Heads off, yeah, all of that one pack. I could be anywhere, feeling alright. Till the game on the head is so mad at. I'm like, இங்கே வந்து நம்ம ஊர் சாப்பாடுலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஊரில் ஃபேமஸான இந்த ஊர்னா ஃபுல் மலேசியாலையுமே வந்து நாசி கந்தார் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. எப்படி இருக்கும்னா நார்மல் நம்ம சாப்பாடு மாதிரி இருக்கும், ஆனால் வேறு அரிசியில் பண்ணியிருப்பாங்க. எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பினாங்கு ஜார்ஜ் டவுனில் வந்து இந்த லைன் கிளியர்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து 1930லேருந்து இருக்குது. அங்கே வந்து ஃபேமஸான யார் வந்தாலுமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ப்ரோ போகலாமா? வாங்க அண்ணே. நாசி கந்தார் இருக்கா? ஒன்று போட்டு கொடுக்குறீங்களா? ஓகே கொடுங்க. அண்ணா ரைஸ் இது போடுறீங்க. இந்த மாதிரி இது போட இது பாருங்க, உங்களுக்கு என்ன பாருங்க. எது ப்ரோ நாசி கந்தார்னா? வெள்ளை போட பிள்ளை யூஸ்வலாக வெள்ளையே போடுங்க. நீங்கள் எந்த ஊர்ண்ணே? இந்த ஊர் மலை ஆகிட்டீங்க ஸ்டைலா? கோழி வேணாண்ணா. கோழியா? வேற என்ன இருக்குது? பொரிச்ச கோழினா அண்ணா மீன் குழம்பு வேணாம், மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அதில்? ஏன் உங்களுக்கு கோழி கோழி வைக்கோ ஆட்டை சேர்க்கோ இது பாருங்க. இந்த பாருங்க ரோஸ் கோழி இருக்குது, கறி கோழி இருக்குது, வெங்காய கோழி இருக்குது பாருங்க. வேணாம் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிடுங்க எல்லாமே. வைங்க, கூட்டு வைங்க. நிறைய வச்சுருங்க. வெஜிடபிள் தான் சாப்பிடுவோம் நம்ம. இதுனா பீன்ஸு, அவுச்ச முட்டை வைங்கண்ணே. நாசி கந்தாரில் வந்து அதாவது எல்லா குழம்பும் இருக்கும். சிக்கனு, மட்டனு, பீஃபு, ஸ்குவிட்டு, மீன், முட்டை, ப்ரானு. இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க? வேறு என்ன இருக்கும்? கோழிலே 4-5 வகை இருக்குது. உரப்பு, இனிப்பு, புளிப்பு இந்த மாதிரி கோழிலே 4 வகை இருக்குது. நிறைய குழம்பு இருக்கும். அது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் நாசி கந்தார். இது வந்து வேறு ஆள் வெளியாளோட சாப்பிட்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே தமிழ் ஆளுங்க தான். அண்ணன் வந்து ராமநாதபுரமான, இவங்களும் ராமநாதபுரம் தான். நீங்களும் அது தானே? ஃபுல்லாக இங்கே இருக்கிற மக்கள் தான். ராமநாதபுரம், மதுரை, நான் போன கடைகள் எல்லாமே நம்ம தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நாசி கந்தார் விற்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குமாண்ணே? இது வைங்க. வெள்ளரிக்காய், இது வெண்டைக்காய் வைங்க. அப்படியே வைங்க. தட்டின வச்சுக்கிறேன். அண்ணா எப்படி கணக்கு பண்ணுறது சாப்பாடுக்கு? அண்ணா 1.5 வள்ளி 1.5 வள்ளி அது 2 வள்ளி. அது கூட்டுக்கு 1.5 வள்ளி, இது 1.5 இது 1.5. வெண்டைக்காய் 2 வள்ளி, முட்டை 1.5 வள்ளி, சோறு என்ன வெள்ளை சோறா? வெள்ளை சோறு அது 2 வள்ளி. குழம்புக்கு காசு இல்லை. குழம்புக்கு இந்த இதுக்கெல்லாம் இது ஓகே. இப்போ நம்ம ஊர்லனா ஒரு சாப்பாடுனா வந்து அது மொத்தமாக கணக்கு பண்ணுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காசு. இங்கே உட்காரலாம். இங்கே உட்காரலாமா? kedai makanan nasi kandar lain clearnya. Terima kasih macam elikatnya. Ini suara untuk lain clear. Samsudin bukan elikatnya. Satu Malaysia, satu lain clear. Ini program welcome to Malaysia, Chennai. Cantik macam bunga raya. Sedap. Ana தமிழ்ல சொல்லுங்க, நான் புரியாது. இருக்கு. எல்லாமே கதம் தான் முடிந்ததாவே இருக்கட்டும். மீண்டும் ஆரம்பமாகட்டும். எல்லாமே பாபா ஸ்டைல். எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். செம்பரியாடுனா கூட்டம் வரும்.
சிங்கிளாக தவிர கோலதான் வீரைய நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்டா. என்னோட பேச்சு நானே கேட்க மாட்டேன். மன்னிப்பு தமிழ் அகராதியில் எப்படிக்கிற வார்த்தை மன்னிப்பு. 10 பேர் நல்லா இருந்தால் உயிரை கொடுக்கவும் தயங்க, உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். என் தாய் எனக்கு பால் ஊட்டி, நிலத்தாய் எனக்கு சூடு, செத்தா இந்த மனுஷன். அந்த நேரத்தில் நான் எழுப்பும் உரிமை குரல் இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழும் தமிழர்களை எங்கெல்லாம் வாழ்ந்து கூட அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழுத்து கொண்டார்கள். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்க எங்கள் அண்ணன் வேலாயுதம் வருவான்டா. லெஃப்டில் போ, ரைட்டில் போ, சீட்டு இது போலீஸில் ஒரு லாயின் கிலோவோட கட்டளை. உங்கள் நல்வரவை என்றென்றும் எதிர்கொள்ளும் லாயின் கிளே. நன்றி, மீண்டும் வருக. அன்பை நட்பை துணை மகிழ்ச்சி. இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச தமிழண்டா. தமிழ் இனத்தை அழிக்க வந்தாலும் தமிழ் இனத்தை காக்க வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர்டா. வாழ்க வளமுடன். உழைப்பே துணை. நாளை நமது பார்க்கத்தானே போகிற அந்த காலையை ஊக்கம் கவுத்தாக்கி யார் ஆளணும் யார் இந்த 10 தொழில் முடிவு பண்ணணும். நான் வேற மாதிரி வரும். நான் அவனே இல்லை. லக 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 லாயின் கிளே. இங்கே பாருங்களேன், அண்ணன் எம்ஜிஆர் சாரோட இது வச்சிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் காரணம் நீங்கள் என் தாய் எனக்கு பாலூட்டி, நிலத்தாய் எனக்கு சோறூட்டி, செத்தாய் இந்த மண்டல. அந்த நேரத்தில் நான் எழுப்பும் உரிமை குரல் இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழும் தமிழர்களை எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழித்து கொண்டு தான் இருக்கும். சூப்பர். இது உங்கள் கடை தானே? சூப்பர் சூப்பர். இந்த கடை என்ன ஃபேமஸ்ண்ணே? ஏன் இவ்வளோ கூட்டம் இங்கே வரும்? இப்போ சொன்னால் லைன் கிளியனாலே கூட்டம் வர்றாங்க. இதை உலகம் பூரா வந்து லைன் கிளியர் தேடி தான் வருவாங்க. எல்லா ஊரும் அமெரிக்கா, சிங்கப்பூர், லண்டன், எல்லா ஊர் எல்லா நாட்டு மக்கள். இந்த ஊரோட ஃபுட் அது இது நம்ம தமிழ் போட்டு தான். நம்மளோட தமிழோட கலாச்சாரத்தோட ஃபுட்டு அதெல்லாம். நர்சிக்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரோட ஃபுட் தானே அது. உங்கள் பேர் என்ன? சம்சுதீன். சம்சுதீன் அண்ணன் வந்து ஃபுல்லாக டைலாக் சொல்லி காட்டினாங்களே. நீங்கள் பின்னாங்க வந்தீங்கன்னா மறக்காமல் அண்ணனோட கடைக்கு வாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த ஊரில் என்னென்னா வெஜிடபிள் நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நாசிகந்தார் எங்கே வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு வெண்டிக்காய் கொடுத்துட்றாங்க. நம்ம ஊரில் வெண்டிக்காய் வந்து இந்த வதக்கி எண்ணெய்லாம் போட்டு தானே, இங்கே அப்படியே பாயில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், அப்படியே சாப்பிட தான். அரிசி பாருங்களேன், காட்டுறேன். அரிசி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அரிசியாக இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ கேரளாவில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரிசி தான். ஆனால் குழம்புலாம் வந்து நம்ம ஊர் டேஸ்ட் கிட்டத்தட்ட வருது. காரம் உப்புலாம். இது என்னென்னா, நாங்கள் மலேசியாவில் நிறைய வாட்டி நான் இந்த நாசியை நான் சாப்பிட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தோலில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம் சாப்பாடை. அதுக்கு பேர் தான் நாசிகந்தர். இப்போ நம்ம ஊர்லலாம் படத்தில் வயலில் வேலை செய்கிறப்போ ஒரு தூக்கில் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லா குழம்பு மிக்ஸ் பண்ணி. இதே கான்செப்ட் தான். நம்ம ஊர் மாதிரி தனியாக வந்து ஒரு குழம்புலாம் இல்லை. ரைஸ் வைக்கிறாங்களா, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ப்ரான் குழம்பு, ஸ்குவிட்டு குழம்பு, என்னென்ன குழம்பு இருக்கோ எல்லாத்தையும் ஊற்றிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். ஆனால் நான் வந்து மீனும் இந்த கருவாடு இருந்தால் வேணான்ட்டேன். ஏன்னா அந்த இது லைட்டாக கவுச்சிருக்கும். மற்றபடி எல்லா குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு பேர் நாசிகண்டா லைன் கிளியர். இந்த சாப்பாடு எப்படி உருவாச்சு அது மட்டும் சொல்லுங்களேன். எதுக்காக நாசிகந்தார்னா என்னது? நாசிகண்டா சோறு. இது நாசிகண்டா அப்படி இருக்குது. கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் தான் நாசிகண்டான்னு சொல்லுவாங்க. எல்லா கறியும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்சிங் பேர் தான் நான் காண்டார். மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அது அந்த காலத்தில் அப்பா இப்படி வச்சுவாங்க. அந்த காலத்தில் இப்படி பிற்பாடு தான் இப்படி வந்தது. இல்லை, தூக்கிட்டு போகிறது பேர் தான் நாசிகண்டா. நாசிகண்டா அதை காண்டான்னு சொல்லுவாங்க. அதான் காண்டார் தூக்கிட்டு அந்த காண்டார். சாப்பாடு இப்படி மாறி அதான் நாசிகண்டான்னு. தீவிரமான ரசிகர் போல எம்ஜிஆர் ரசிகர். நம்ம ஊரில் மீல்ஸ் முடிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு நாசிகந்தார் மீல்ஸ் முடிச்சாச்சு. நீங்களும் பின்னாங்க வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்க. லைன் கந்தார், நாசிகந்தார், லைன் கிளியர், நாசிகந்தார். கரெக்டாக அதுதான் கடையோட பேர். நல்லா தான் இருக்கும் உண்மையாகவே. ஏன்னா வேறு எங்கேயுமே நம்ம ஃபுட்டு கிடைக்காது. இதுதான் ஓரளவு ஈக்குவலாக இருக்கும்.